வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்க அத்தனை பேருக்குமே தெரியும் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு வந்து வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு ரொம்ப முக்கியம்ட்டு. இன்றைக்கி ஒரு ஹை ப்ரோட்டீன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் 25 கிராம் ப்ரோட்டீன் கவர் ஆகிடும். இந்த ரெசிபியை யாரும் வேணால் செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு மேக்ஸிமமே 10 நிமிஷம் தான் தேவைப்படும். ஸோ நீங்கள் காலேஜுக்கோ ஆஃபீஸ்க்கோ போகிறீங்கன்னா ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன மாதிரி நீங்கள் மசில் பில்ட் பண்ணுறீங்கன்னா இதே ரெசிபியை அழகாக இன்னொரு 25 கிராம் ப்ரோட்டீன் வர மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த பேன்கேக் செய்கிறதுக்கு 2 ராய் எக் எடுத்துருக்கேன், 50 கிராம் ஓட்ஸ் அளந்து எடுத்துக்கிட்டேன், 50 ml ஸ்கிம்டு மில்க்கு, 2 ரெட் பனானா எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த பனானா வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பனானா வந்து 90 கிராம் வரும், 175 கிராம் வருது 2 பனானா. இதுக்கு அடுத்தது வே ப்ரோட்டீன் ஆட் பண்ணுறேன். இதில் இது வந்து ஆப்ஷனல். ப்ரோ ஆர்கானிக்கோட வே ப்ரோட்டீன் நான் எடுத்துருக்கேன். இதில் வந்து வெனிலா ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் எடுத்துருக்கேன். சூப்பராக இருக்கும். தேவையானவங்க எடுத்துக்கலாம், மசில் பில்ட் பண்ணுன்றவங்க. தேவையில்லாதவங்க வந்து இந்த வே ப்ரோட்டீனை ஸ்கிப் பண்ணிட்டாலே மீதியை வச்சு ரெசிபியை செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ 50 கிராம் ஓட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். பனானாவை பிச்சு ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக நான் ரெட் பனானா ஆட் பண்ணுறேன்னா, எனக்கு வந்து மற்ற பனானா ஆட் பண்ணால் கோல்ட் ஆகிடும். இது வந்து கோல்டு அட்டாக் ஆகாது. அது வந்து ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் போதும். இப்போ வே ப்ரோட்டீன் இல்லாதவங்க இது வரைக்குமே எடுத்துக்கலாம். இதுலேயே உங்களுக்கு 24 கிராம் வந்து ப்ரோட்டீன் கவர் ஆகிடும். இப்போ நான் மசில் பில்ட் பண்ணுறதுனால வே ப்ரோட்டீன் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நல்லா அரைஞ்சிருச்சு, தோசை மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் எடுத்துடலாம். இப்போ வந்து இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தோசை மாவு மாதிரி கன்சிஸ்டன்சியாக வந்துருச்சு. இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. தண்ணி அதிகமாக்கிறாதீங்க, அப்புறம் தோசை மாதிரி ஊற்ற முடியாது. ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சுக்கலாம். இப்போ கல் சூடாகிடுச்சு, மாவை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயெல்லாம் ஊற்ற வேணாம். 1 or 2 minutes வெந்துடும். வெந்த உடனே அழகாக திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை பேனில் மாற்றிக்கலாம். இப்போ நாம் செஞ்ச இந்த குவான்டிட்டியில் 4 பேன்கேக் வந்திருக்கு. இதில் வந்து நம்ம ஆப்ஷன் தான், ஹனி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, பேன்கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட கேலரி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். வித்தவுட் வே ப்ரோட்டீன் இதோட கேலரிஸ் பார்த்தீங்கன்னா 573. ப்ரோட்டீன் மட்டும் 24 கிராம் கவர் ஆகுது. கார்ப்ஸ் 80 கிராம் இருக்குது. ஃபேட்டு 18 கிராமும், ஃபைபர் 9 கிராமும் கவர் ஆகுது. இதில் இதே வே ப்ரோட்டீனோட எவ்வளோ கேலரிஸ் இருக்குன்றதை பார்ப்போம். 700 கேலரிஸ் வருது. ப்ரோட்டீன் 48 கிராமும், ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா 19 கிராமும், கார்போஹைட்ரேட் 84 கிராமும் வருது. இதோட கேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். ஒரு ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். நான் சொன்ன மாதிரி ஹனி வந்து ஆப்ஷன் தான். நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஹனி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கேலரிஸும் ஆட் ஆகும். உண்மையாக எப்படி இருக்குன்னா, பனானா ஃப்ளேவரும் அந்த வெனிலா ஐஸ்கிரீம் ஃப்ளேவரும் சேர்ந்து சூப்பராக இருக்குது. ஒரு மேரி பிஸ்கட் சாப்பிட்ற ஃபீல் இருக்குது. ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றலாம். மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான் ஆகும். உடனே கடைக்கு போகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். வாழைப்பழம் வாங்கிட்டு வரணும், முட்டை வாங்கிட்டு வரணும்னு கமெண்ட் போடாதீங்க. குக் பண்ணுற டைம் நான் சொல்கிறேன். இந்த ரெசிப்பியை மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். வெஜிடேரியனுக்கு தனியான ரெசிபி சொல்கிறேன். இது நான் வெஜிடேரியன் தான், எகிடேரியன். நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க, உங்களோட ப்ரோட்டீன் கோலை சுத்தமாக அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா தாராளமாக ப்ரோ ஆர்கானிக்கோட வே ப்ரோட்டீன் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சூப்பராக ரிசல்ட் இருக்குது. மற்றபடி உங்களால் வந்து வே ப்ரோட்டீன்லாம் வேணாம் அப்படின்னா நேச்சுரலாகவே எடுத்துடலாம். வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கும்போது உங்களுக்கு பாடி வெயிட்டுக்கு, அதாவது உங்களோட ஐடியல் வெயிட்டுக்கு 1 kgக்கு 1 கிராம் வர மாதிரி ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. உங்களோட டோட்டல் வெயிட்டுக்கு கால்குலேட் பண்ணாதீங்க. உங்களோட ஐடியல் வெயிட் உதாரணத்துக்கு 75 கிலோ இருக்கணும். நீங்கள் ஒரு 175 சென்டிமீட்டர் இருக்கீங்கன்னா 75 kgs இருக்கணும் அப்ராக்சிமேட்டாக. அப்போ ஒரு 75 கிராம் உங்கள் டயட்டில் ப்ரோட்டீன் வர மாதிரி செட் பண்ணிங்கன்னா லீன் மாஸ் ஏறும், ஃபேட் லாஸ் சூப்பராக இருக்கும். நம்ம முக்கியமாக குண்டாகிறதுக்கான காரணமே என்னென்னா ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி தான். கார்ப்ஸ் அதிகமாக எடுக்கணும். அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அழகாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக செய்ய தோணும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது ஒரு மைண்ட் செட் வரும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் கருத்துக்களையும் பதிவு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.